டேபிளில் கிடந்த மொத்த ஜாதகம் லெஃப்ட் ரைட் வாங்கிய அமித்ஷா பம்மிய பாஜக தலைகள் இதுதான் காரணமா? வணக்கம் செய்தி புனல்நேயர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர்களுடன் நேற்று பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தமிழ்நாட்டில் பாஜகவுக்குள் கோஷ்டி பூசல் அதிகரித்து வருவதை கண்டித்ததாகவும் போலியான பூத் கமிட்டி தொடர்பான அறிக்கையை காட்டி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக பாஜக அதனை தீவிரமாக கருத்தில் கொண்டு பணியாற்றி வருகிறது. கர்நாடகா வரை ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருக்கும் பாஜக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் கால் பதிக்க தீவிரமாகி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது பெற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். தற்போதைக்கு அது முடியாத நிலையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மூன்றாவது பெரும் கட்சியாக வர வேண்டும் என நினைக்கிறது. இதற்காக அதிரடியாக தமிழக பாஜக தலைவர்கள் மாற்றம் செய்யப்பட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த வகையில் இளம் IPS அதிகாரியான அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்தார். சேர்ந்தவுடனே அவருக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டதோடு தலைவர் பதவியும் அடுத்த சில மாதங்களில் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அண்ணாமலையின் பேச்சுக்களால் அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. மக்களவைத் தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் தனித்தனி அணியாக சந்தித்த நிலையில் இரு கட்சிகளுமே தோல்வியை சந்தித்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தையும் ஒரு சில MLAக்களையும் பெற வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. இதனால்தான் தேர்தலுக்கு ஒரு ஆண்டு இருக்கும் போதே அதிகாரப்பூர்வமாக கூட்டணியையும் அறிவித்தார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா. இந்த நிலையில் தமிழக பாஜக கட்சிக்குள் கோஷ்டி மோதல் இருப்பதாகவும் பல தலைவர்கள் தனி அணியாக செயல்படுவதாக டெல்லிக்கு புகார்கள் பறந்தன. மேலும் அதிமுக தலைமையை அவமதிப்பது போல சில புகார்கள் டெல்லிக்கு பறந்தன. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர்களை வரவழைத்த அமித்ஷா நேற்று அவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதே நேரத்தில் பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அதில் கலந்து கொள்ளவில்லை. நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், முருகன் உள்ளிட்டோர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியை விமர்சித்து பேசக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணிக்குள் பிளவு வர தமிழக பாஜக தலைவர்கள் காரணமாக இருக்கக்கூடாது என்று சற்று கடுமையாகவே பேசினாராம் அமித்ஷா. அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜகவில் கோஷ்டி மோதல் அதிகரித்து வருகிறது. குறிப்பிட்ட தலைவர்கள் தங்களுக்கு என ஒரு குழுவை கட்சிக்குள் வைத்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலும் தங்கள் கட்சி தலைவர்களையே காரசாரமாக விமர்சித்து வருவதையும் சுட்டிக்காட்டிய அமித்ஷா, எந்த காரணத்தை கொண்டும் தமிழக பாஜகவில் கோஷ்டி மோதல் இருக்கக்கூடாது, இல்லையேல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் என சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் விட தலைமையை ஏமாற்றியதுதான் அமித்ஷாவின் கோபத்தை அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. மாவட்ட நிர்வாகிகள் தவிர்த்து ஒன்றிய அளவிலான நிர்வாகிகள் தொடங்கி கிளை கழகம் வரை போலியாக பல நிர்வாகிகளின் பெயரை முந்தைய நிர்வாகிகள் தலைமைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். மேலும் பல மாவட்டங்களில் பூத் கமிட்டி அமைக்காமலேயே அமைத்ததாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட சில தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பேசிய போது தாங்கள் பிற கட்சிகளில் இருப்பதாக அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகள் கூறியதால் தலைமை கடும் அதிர்ச்சியடைந்ததாம். இது தொடர்பாகவும் கடும் அதிருப்தியை அமித்ஷா வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 3 மாதங்களுக்குள் அனைத்து வேலைகளையும் முடித்து ஜனவரி மாதத்தில் தேர்தலுக்கு தயாராக வேண்டுமென ஸ்ட்ரிக்டாகவே உத்தரவு போட்டுள்ளார் அமித்ஷா என்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.